ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்கோடைய சம்மரியை பத்தி சொல்ல போறேன். இதனால நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ப்ரோ ஆயிடுவீங்க அண்ட் பெரிய பெரிய ஸ்டாக் மார்க்கெட் பிளேயர்ஸையும் ஈஸியா பீட் பண்ண முடியும் வெறும் இந்த வீடியோவை முழுசா பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்கில் கத்துக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்ல. அப்படி நீங்க இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கேள்வி கூட பட்டது இல்லைனாலும் அப்போ நீங்க வெறும் இந்த வீடியோல இருந்தே நிறைய விஷயம் கத்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் இதோட ஆத்தர் பீட்டர் லிஞ்ச் இதோடைய டீடைல் சம்மரி கொடுக்க போறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட் சாப்டர் வைஸ் சம்மரி இந்த புக்கோட. இதனால நீங்க கம்மியான சமயத்திலேயே இந்த முழு புக்கோட நாலேஜும் கத்துக்கலாம் அண்ட் உடனே ஆக்ஷனும் எடுக்கலாம். சோ முதல்ல நம்ம ஆத்தரை பத்தி தெரிஞ்சுப்போம். பீட்டர் லிஞ்ச் இவர் ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர். இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஏகப்பட்ட பணமும் பேரும் ரெண்டுமே சம்பாதிச்சிருக்காரு. 1966ல ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மென்ட்ல ஆஸ் a intern ஜாயின் பண்ணாரு அண்ட் 1977ல இவர் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஆயிட்டாரு மெக்லிலின் ஃபண்டோட. அண்ட் இவர் 13 வருஷத்துக்கு இத மேனேஜ் பண்ணாரு அண்ட் ஆன் ஆவரேஜ் 29.2% ஆனுவல் ரிட்டர்ன் சம்பாதிச்சு கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரிட்டர்னா இருந்தது. இந்த புக்கை 3 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. பார்ட் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இன்வெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் an investor's mind. பேசிக்கலி பார்ட் 1 நீங்க இத கத்துப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஆரம்பிக்கணும் அண்ட் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் அடைய. பார்ட் 2 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் process to pick stocks. இங்க நம்ம பிராக்டிகலி தெரிஞ்சுப்போம் எப்படி டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றாங்க அண்ட் ஃபைனலி எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றாங்கன்னு. பார்ட் 3 வந்து லாங் டர்ம் வியூ டு இன்வெஸ்டிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த பார்ட்ல நம்ம லாங் டர்ம்ல நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் குறித்து என்ன செய்யணும்ன்றதையும் கத்துப்போம். சோ வாங்க சாப்டர் வைஸ் சம்மரியா ஆரம்பிக்கலாம். பார்ட் 1 preparing to invest. சாப்டர் 1 the making of a stock picker. 1950 சமயத்துல அமெரிக்கால எல்லா மக்களும் என்ன கருதுனாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல காசு போடுறதுக்கு அர்த்தம் காசு வீணாகிறது. அண்ட் பீட்டர் லிஞ்ச் ஃபேமிலிலயும் பாத்தீங்கன்னா இதே மைண்ட் செட் தான் இருந்தது. எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு கூட. ஆனா பீட்டருக்கு ஜாப் கிடைச்சது as a caddy கல்ஃப் கோஸ்ட்ல. பேசிக்கலி caddy யாருன்னா இவங்க கல்ஃப் பிளேயர்ஸ் உடைய பேக் தூக்கிட்டு இருப்பாங்க. வெல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்ஃப் வந்து பணக்காரங்களுடைய விளையாட்டு. இதே போல பீட்டர் லிஞ்ச் பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் உடைய பேக் வந்து தூக்கிட்டு இருந்தப்போ கல்ஃப் கேம் சமயத்துல அப்ப இவர் நோட்டீஸ் பண்ணாரு மோஸ்ட்லி இந்த ஆட்கள் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுறாங்க. சில பேர் அப்பப்போ செலிப்ரேட்டும் பண்ணாங்க இவங்களோட செலக்டட் ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னு. அப்ப பீட்டர் லிஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் என் ஃபேமிலி வந்து இவங்க ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்றாங்க. பட் அதே இந்த ஆட்கள் இவங்க டெய்லி இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க. இதை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னா சேர்த்து முழுசா ஒரு வருஷத்துல கூட சம்பாதிக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா பீட்டர் லிஞ்ச் வந்து பாஸ்டன் காலேஜ்ல படிச்சாரு. அங்க அவர் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்டரி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், மெட்டாபிசிக்ஸ், லாஜிக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க சப்ஜெக்ட்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணாரு. பட் ஆனா இவர் புக்ல சொல்றாரு ஹிஸ்டரி அண்ட் சைக்காலஜி இது தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இன் கம்பேர்ட் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னா இவர் சொல்றாரு எந்த மேக்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல தேவையோ அதை நீங்க கிளாஸ் 4லயே கத்துப்பீங்க. பீட்டர் லிஞ்ச் வந்து 1963ல இவரோட முதல் ஸ்டாக் சூஸ் பண்ணாரு இன்வெஸ்ட் பண்றதுக்காக. அண்ட் வேற 2 வருஷத்திலேயே அந்த ஸ்டாக் வந்து 5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இத வச்சு அவரோட காலேஜ் ஃபீஸையும் பே பண்ணிட்டாரு. இவரோட செகண்ட் இயர்ல அவருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சது ஃபிடிலைட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில. இது அந்த சமயத்துல இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருந்தது. சாப்டர் 2 தி வால் ஸ்ட்ரீட் oxymorons. இந்த சாப்டர்ல ஆத்தர் பீட்டர் சொல்றாரு இண்டிவிஜுவல் அண்ட் அமெச்சர் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது ப்ரொஃபஷனல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விட. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான அப்ரூவல்ஸ்க்கான அவசியம் இருக்குது எதனா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா உங்களை என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது நம்ம எப்ப விரும்பினாலும் நம்ம செலக்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு யாரோட அப்ரூவலுக்கான அவசியமும் இல்ல. சாப்டர் 3 இஸ் திஸ் கேம்லிங் ஆர் வாட். இந்த சாப்டர்ல பீட்டர் லிஞ்ச் வந்து டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதோட டிஃபரன்ஸ் பத்தி சொல்லிருக்காரு. டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மீனிங் என்னன்னா நீங்க யாரனா ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறீங்க அண்ட் உங்களுக்கு அதுக்காக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றப்போ இல்ல எதனா ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ அப்ப சிம்பிளி நீங்க அவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க. இதனால அவங்க உங்களோட காசை வச்சு அவங்க இன்னும் காசு சம்பாதிக்கலாம் அண்ட் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் அதன் கூடவே உங்களோட பிரின்சிபல் வேல்யூவும் கிடைச்சிரும். ஆத்தரை பொறுத்த வரைக்கும் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு லாபம் கிடையாது. ஏன்னா 1927ல இருந்து யூஎஸ்ல டெப்ட் வந்து 5% விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சோ இங்க இருந்து உங்களால காசு சம்பாதிக்க முடியாது. பட் அதே நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அப்போ ரிட்டர்ன்ஸ் உடைய பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாயிருது டெப்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணா. 1927ல இருந்து யூஎஸ்ல ஒரு காமன் ஸ்டாக் வந்து 9.8% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே ரிஸ்க் பத்தி பார்த்தனா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ரிஸ்க். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியோ எப்பனாலும் டிக்ளைன் பண்ணலாம் அண்ட் எந்த கம்பெனில இனில இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி டாப்ல இருந்துச்சோ அதுல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இது கம்ப்ளீட்டா உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அதிகமான
ரிஸ்க் எடுத்து அதிகமான காசு சம்பாதிக்கணுமா இல்ல கம்மியான ரிஸ்க் எடுத்து கம்மியா சம்பாதிக்கணுமா? சாப்டர் 4 பாசிங் த மிரர் டெஸ்ட். 3 क्वेश्चंस நீங்க உங்ககிட்ட கேட்கணும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அக்கார்டிங் டு பீட்டர் லென்ச். நம்பர் 1, என்கிட்ட ஒரு வீடு இருக்குதா? Do I own a house? நம்பர் 2, எனக்கு காசுக்கான அவசியம் இருக்குதா? Do I need the money? And நம்பர் 3, என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குதா? என்னால ஸ்டாக்ஸ்ல சக்சஸ் அடைய முடியுமா? Do I have the personal qualities it takes to succeed? முதல் क्वेश्चனுக்கு வரலாம். Do I own a house? இங்க ஆத்தர் வந்து என்ன கருதுறாருன்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய சொந்தமான வீடு வாங்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அப்ப அதிகமான கேசஸ்ல நீங்க அதை நீண்ட நாட்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கு மென்டல் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது உங்களுடைய தலைக்கு மேல கூரை இருக்குதுன்னு. அதிகமான ஆட்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல இருந்து இதனால தான் காசு சம்பாதிக்கிறாங்களா அண்ட் ஸ்டாக்ஸ்ல இதனால தான் அவங்க இழக்கிறாங்களா? ஏன்னா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வாரக்கணக்கா மாசக்கணக்கா ரிசர்ச் பண்றீங்க. நீங்களே போய் ப்ராப்பர்ட்டிஸ பாப்பீங்க. லாபங்கள் நஷ்டங்களையும் நம்ம கால்குலேட் பண்றோம். பட் அதே நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க இந்த விஷயம் எதுவுமே செய்யறது இல்ல. ஆத்தர் இந்த புக்ல சொல்றாரு they spend more time shopping for a good microwave oven than shopping for a good investment. அதாவது இந்த ஆட்கள் யார பத்தி சொல்றோம்னா யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லூஸ் பண்றாங்களோ இவங்க மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றாங்களோ அதை விட கம்மியான சமயம் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்க. ரெண்டாவது क्वेश्चனுக்கு வருவோம். Do I need the money? ஆத்தர் சொல்றாரு only invest what you could afford to lose. அதாவது இந்த அளவுக்கான அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டாலும் அப்போ உங்களோட டெய்லி லைஃப்ல ப்ராப்ளம் வரக்கூடாது. மூணாவது क्वेश्चन வந்து do I have the personal qualities it takes to succeed? என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குதா ஸ்டாக் மார்க்கெட்ல பணக்காரன் ஆகிறதுக்கு? இந்த ஸ்கில் ஃபைனான்சியல் ஸ்கில் இது வந்து ஒரு டேலண்ட் இல்ல ஸ்பெசிபிக் டிகிரியை பத்தி இங்க பேசல. இங்க ஆத்தர் மென்ஷன் பண்றது பேஷன்ஸ் அதாவது பொறுமை, சுயசார்பு அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் காமன் சென்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை. வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா அப்படி உங்களோட IQ 160னா இதுக்கு மீனிங் நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்றாரு இதுல இருந்து நீங்க ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வேற யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த அளவுக்கான இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவசியம் கிடையாது. பதிலா நீங்க ஒரு சரியான தன்மை கொண்டிருக்கிறவரா இருக்கணும். எந்த அளவுக்குனா நீங்க மத்தவங்களோட ஒபினியன்ல இருந்து உங்களை நீங்களே டிட்டாச் பண்ணிக்க முடியணும். சாப்டர் 5 வந்து is this a good market? Please don't ask. ஆத்தர் இத சொல்றாரு ரொம்பவே சிம்பிளான விஷயம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல நீங்க கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆத்தர் கிட்ட நிறைய பேர் வராங்க இத கேட்கிறதுக்கு. இது ரைட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்ல இப்போ மார்க்கெட் சரியா போயிட்டு இருக்காது. இதுக்கு பீட்டரோட சிம்பிளான ஆன்சர் என்னன்னா மார்க்கெட் ஒரு விஷயமே இல்ல அண்ட் யாரெல்லாம் இத பிரெடிக்ட் பண்றாங்களோ அவங்க தொடர்ந்து காசு சம்பாதிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. இதனால தான் ரிசெஷன், பூமிங் மார்க்கெட், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட், சென்ட்ரல் பேங்கோட பாலிசிஸ் இதன் மீது 100% கவனத்தை செலுத்தாம நீங்க கம்பெனிஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் கம்பெனிஸ பத்தி ஃபோக்கஸ் பண்ணணும். சோ இதுதான் பார்ட் 1 preparing to invest உடைய சாப்டர் வைஸ் சம்மரி. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலனா உடனே லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ தட் இந்த மாதிரியான வேல்யூபிள் வீடியோஸ் நீங்க இனி மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் பார்ட் 2 picking winners. சாப்டர் 6 stalking the 10 bagger. 10 baggerக்கு அர்த்தம் என்னன்னா எந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ல 10 மடங்கு அதிகமா grow ஆக முடியுமோ. இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்றாரு 10 baggers ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அத பத்தி படிங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ பாருங்க, அதோட மேனேஜ்மென்ட்ட பாருங்க. ஆத்தர் இந்த சாப்டர்ல ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் கொடுக்கறாரு. நம்ம பொதுவா இத யோசிப்போம் எந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணனும்னு. இல்ல நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கே வாங்குனதே இல்ல. சோ அப்ப நான் முதல்ல எந்த ஒரு கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கிறது. சோ இதுக்கு ஆத்தர் சொல்றாரு the best place to start looking for the 10 bagger is close to your home. நீங்க டெய்லி பேசிஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட வீட்ல அந்த கம்பெனிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம காலையில இருந்து காஃபி இல்ல டீ குடிக்கிறோம்னா அப்போ எந்த கம்பெனியோட டீ வந்து நீங்க குடிக்கிறீங்களோ அதோட ஷேர்ஸ் வந்து பாருங்க கூகுள்ல. அப்படி நீங்க டாடா டீயோட டீ குடிக்கிறீங்கன்னா அப்போ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஷேர் பிரைஸ் கூகுள்ல டைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கலாம் 6 டிசம்பர் 2023 அன்னைக்கு இவங்களுடைய ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 951.70 ரூபீஸ் அண்ட் இன்னைக்கு கடந்த நாளை விட 0.17% அதிகமா ட்ரேட் ஆகுறாங்க. கடந்த 5 வருஷத்துல இந்த கம்பெனி வந்து 360.76% கான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதே போலயே டெய்லி நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்களோ சோப், ஹேர் ஆயில், பைக், கார், இன்டர்நெட் இந்த எல்லா கம்பெனிஸோட ஷேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதனால உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மீது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு நீங்க அந்த கம்பெனிஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணுங்க எதோட பிசினஸ் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதோ. சாப்டர் 7 I have got it what is it? போன சாப்டர்ல ஆத்தர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஃபிகல்ட் கான்செப்ட ஈஸியா நம்மளுக்கு புரிய வச்சாரு. அதாவது அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எதோட பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியுதோ. பட் அதுக்குன்னு உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட பிடிக்கும்னா அப்போ எந்தெந்த கம்பெனிஸ்ல சாக்லேட்ஸ் வந்து உருவாக்குதோ அந்த எல்லா கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி கிடையாது. இங்க நீங்க ஒரு பேசிக்கான क्वेश्चन
அப்படின்னு கேட்கணும். இந்த கம்பெனி இனி வர சமயத்திலயோ க்ரோ ஆகுமா இல்லையான்னு இத புரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்தர் வந்து 6 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நம்பர் 1 தி ஸ்லோ க்ரோவர்ஸ். இது எந்த கம்பெனினா இது ரொம்ப பெருசு சைஸ்ல அண்ட் இவங்களோட ஏஜும் ரொம்பவே அதிகம். இவங்களோட ஃபீச்சர் என்னன்னா இவங்க நாட்டோட ஜிடிபி விட கொஞ்சம் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறாங்க. இவங்களோட ஆரம்பம் ஃபாஸ்ட் க்ரோவரோட ஆரம்பிச்சது. இவங்க சின்ன கம்பெனியா இருந்தப்போ ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க, சேல்ஸ் அதிகரிச்சாங்க அண்ட் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் சம்பாதிச்சு கொடுத்தாங்க. பட் ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அப்ப கம்பெனிஸோட growth-உம் டிக்ளைன் ஆகும். ஆத்தர் சொல்றாரு ஒரு ஸ்லோ growth-உடைய ரொம்ப பெரிய சைன் என்னன்னா அவங்க அதிகமா அண்ட் ரெகுலரா டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அப்படி கம்பெனிஸால ஒரு புது வழிகளை வந்து கண்டுபிடிக்க முடியலனா அவங்களோட பிசினஸை இன்னும் grow பண்றதுக்கு அப்ப அவங்களோட காசை டிவிடெண்டா பே பண்றாங்க இன்வெஸ்டர்ஸை சந்தோஷப்படுத்த. இந்தியன் ஸ்டாக்ஸ் உடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா அப்ப கோல் இந்தியா லிமிடெட், டாடா ஸ்டீல் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்லோ க்ரோவர் ஸ்டாக்ஸ்க்கு. இரண்டாவது கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து தி ஸ்டால்வார்ட்ஸ். ஸ்டால்வார்ட்ஸ் இது எந்த கம்பெனினா இது வெல் எஸ்டாப்லிஷ்ட், ஃபைனான்சியலி ஸ்டேபிளா இருக்காங்க, இதோடைய ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் ரெபுடேஷனும் இருக்கும், இவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கும் அண்ட் இவங்க பல வருஷத்துக்கு கன்சிஸ்டன்ட்லி growth அச்சீவ் பண்ணிருப்பாங்க. சில இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணனும்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் தி ஸ்டால்வார்ட்ஸ்க்கு. ஆத்தர் சொல்றாரு நீங்க ஸ்டால்வார்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ அப்ப உங்களுக்கு ரிசெஷன் இல்ல டிஃபிகல்ட் எகனாமிக் டைம்ஸ்ல வந்து ஹெல்ப் கிடைக்கும். பட் இந்த கம்பெனிஸ் உங்களுக்கு மேக்ஸ் 10ல இருந்து 12% ரிட்டர்ன் கொடுக்கலாம் அண்ட் இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டை சம்பாதிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம் இருக்கத்திலே ரொம்பவே எக்ஸைட்டிங் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் பத்தி. அதுதான் தி ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ் நம்பர் 3 கேட்டகரியில இருக்குது. ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ் ஸ்மால் அண்ட் அக்ரெசிவ் கம்பெனிஸா இருப்பாங்க. இவங்க 20ல இருந்து 25% growth அடையலாம் அண்ட் இவங்களுக்குள்ள அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த கம்பெனிஸ் மோஸ்ட்லி ஒரு growing இண்டஸ்ட்ரியில இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். வேணா சில எக்ஸாம்பிள்ஸ் ஷேர் பண்ண முடியும் எதெல்லாம் முன்னாடி ஃபாஸ்ட் க்ரோவர் கேட்டகரியில இருந்துச்சோ. உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட், டைட்டன் கம்பெனி அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நாலாவது ஸ்டாக் கேட்டகரியில வருது தி சிக்லிக்கல்ஸ். சிக்லிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல கம்பெனிஸோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அதிகரிக்கவும் செய்யும் குறைவும் செய்யும் ரெகுலர்லி. லைக் ஏர்லைன்ஸ், ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், டயர் கம்பெனிஸ், ஸ்டீல் கம்பெனிஸ், ஈவன் கெமிக்கல் கம்பெனிஸ். ஒரு எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ அப்ப இந்த சிக்லிக்கல் கம்பெனிஸ் ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் அதே எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் அப்ப இந்த கம்பெனி ரொம்ப ஃபாஸ்டா டிக்ளைன் ஆகும் அண்ட் இன்வெஸ்டருக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படும். சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைமிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க ராங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு வருஷ கணக்கா எடுக்கும் உங்களோட லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு. அஞ்சாவது கேட்டகரி வந்து தி டர்னரவுண்ட்ஸ். இது எந்த ஸ்டாக்ஸ்னா இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க சமயத்துக்கு, ஆனா இவங்களுக்குள்ள பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. வெல் அது மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்ல மார்க்கெட் கண்டிஷன்ஸோட சேஞ்சின் காரணத்தினால இருக்கலாம். ஆத்தர் சொல்றாரு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது பெட்டரா. ஏன்னா ரொம்பவே கம்மியான கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா அவங்களால திரும்பவும் ரிகவர் ஆக முடியுதா. கடைசி ஸ்டாக்கோட கேட்டகரி பாத்தீங்கன்னா தி அசெட் பிளே. இவங்க என்ன மாதிரியான ஒரு கம்பெனினா இவங்க கிட்ட ஒரு ரொம்பவே வேல்யூபிளான அசெட் இருக்கும். இது ஃபியூச்சர்ல இவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கலாம். வெல் அது கேஷா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், மெஷின்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இந்த கம்பெனி சமயத்துக்கு அண்டர் வேல்யூடா இருக்கும் அண்ட் ஏகப்பட்ட ஆட்கள் இத பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா 6 கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்ப பார்க்கலாம் சாப்டர் 8 தி பெர்ஃபெக்ட் ஸ்டாக் வாட்டர் டீல். ஆத்தர் சொல்றாரு ஒரு பெர்ஃபெக்ட் கம்பெனி எதுனா இத ஒரு இடியட் நடத்தினாலும் ஆனாலும் பிசினஸ் grow ஆகிட்டே இருக்கும் அண்ட் நான் இந்த கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணனும்னு விரும்புவேன். பீட்டர் இந்த புக்ல சொல்றாரு 13 குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு கம்பெனில. இத தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாக்னு சொல்றாரு. நம்பர் 1 இட் சவுண்ட்ஸ் டல் ஆர் ஈவன் பெட்டர் ரிடிகுலஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாக் அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் கம்பெனி ஒரு பெர்ஃபெக்ட் சிம்பிள் பிசினஸ்ல இருக்கணும். அதோட பேரும் கூட ரொம்ப போரிங்கா இருக்கணும். எக்ஸாம்பிள் ஏசியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க். நம்பர் 2 இட் டஸ் சம்திங் டல். ஆத்தர் சொல்றாரு ஒரு போரிங் கம்பெனி கிட்ட ஒரு போரிங் நேம் இருந்துச்சுன்னா அண்ட் அதன் கூடவே அவங்க ஒரு போரிங்கான விஷயம் செய்றாங்கன்னா அப்ப இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா. நம்பர் 3 இட் டஸ் சம்திங் டிஸ்அக்ரீபிள். அதாவது இந்த கம்பெனி இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யணும், இது எல்லாருக்கும் சூட் ஆக கூடாது. நம்பர் 4 இட்ஸ் a ஸ்பின் ஆஃப். ஒரு கம்பெனி அவங்களோட ஒரு புது இண்டிபெண்டன்ட் கம்பெனி உருவாக்குறாங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இருந்து உதாரணத்துக்கு மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். முதல்ல இந்த கம்பெனியை கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு இருந்தது மாருதி உத்யோக் லிமிடெட் பேர்ல. பட் 2003ல கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக்ஸ் வித்துட்டாங்க ஒரு ஜாப்பனீஸ் ஆட்டோமேக்கர் கம்பெனிக்கு. அதோட பேர்
வந்து சுசுகி மோட்டார் கார்பரேஷன். அப்புறம் அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய செப்பரேட் பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி உருவாக்குனாங்க, மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட்ன்ற பேர்ல. சோ பீட்டர் லிஞ்ச் பிரெஃபர் பண்றதோ ஸ்பின் ஆஃப் கம்பெனிஸ். அஞ்சாவது, the institutions don't own it and the analysts don't follow it. ஆத்தர் கருதுறாரு, அப்படி ஒரு ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷனல் இல்ல ஃபைனான்சியல் அனலிஸ்டோட ரேடார்ல இல்லனா அதுல நம்மள போல சாதாரண நபருக்கு பொட்டன்ஷியல் இருக்கலாம் நல்ல ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கு. நம்பர் 6, the rumors around it's involved with the toxic waste and or the mafia. அப்படி ஒரு கம்பெனியோட தப்பான ரூமர்ஸ் வந்து பரவி இருக்குனா அப்ப மக்கள் இதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதே கம்பெனி வந்து ஒரு ஜென்யூனான பிசினஸ் பண்றாங்கன்னா அப்ப இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். நம்பர் 7, there's something depressing about it. அதாவது அந்த கம்பெனிக்கு எதுனா ஒரு டிப்ரெசிங்கா செஞ்சிட்டு இருக்குனா எக்ஸாம்பிளுக்கு ஆத்தர் ஷேர் பண்றாரு இறுதி சடங்குக்கான பிசினஸ். நம்பர் 8, இட்ஸ் a no growth industry. நிறைய growth சமயத்துக்கு தெரியாம இருக்கலாம் அந்த இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நிறைய வாட்டி ஹை growth இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதுனால சில வருஷங்கள்லயே மேசிவ் டிக்ளைன் ஏற்படுது. இதனாலேயே ஆத்தர் சூஸ் பண்றாரு இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எதுலலாம் இப்போதைக்கு growth ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா தெரியுதோ. நம்பர் 9, it got a niche. It got a niche. இது எந்த மாதிரியான ஒரு கம்பெனினா இவங்களுக்கான ஒரு நீச் இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா மொபைல் இன்டர்நெட்டை பத்தி இதுல 2 கம்பெனி தான் இருக்குது லீடரா இந்தியால, ஏர்டெல் அண்ட் ஜியோ. ஆத்தர் கருதுறாரு நீச் பிசினஸ்ல அதிகமான earnings வரும், ஏன்னா அதுல காம்படிட்டர்ஸ் அவ்வளவு சீக்கிரமா வரதில்ல. அப்படி வந்தாலும் அவங்களால அதிகமான நாட்கள் சர்வை பண்ண முடியாது. நம்பர் 10, people have to keep buying it. எந்த மாதிரியான பிசினஸ்னா இதோட ப்ராடக்ட்ஸ் மக்கள் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஆத்தர் சொல்றாரு, நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ரேசர் பிளேட்ஸ் இல்ல சிகரெட்ஸ் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண விரும்புவேன். இன் கம்பேர் டு இந்த மாதிரியான பிசினஸ் எதுல கஸ்டமர் வந்து மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறாங்களோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ். 11, இட்ஸ் a user of technology. கம்பெனி டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் இன் கம்பேர் டு நேச்சுரல் ரிசோர்சஸ். ஏன்னா டெக்னாலஜி டைம் கூடவே இன்னும் பெட்டர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, ஆனா நேச்சுரல் ரிசோர்சஸ் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. இதனால தான் லாங் டர்ம்ல இந்த மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் சர்வே ஆகுது எதால டெக்னாலஜியை அதனுக்குள்ள இன்டெகிரேட் பண்ண முடியுதோ. நம்பர் 12, the insiders are buying. அதாவது அந்த கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸும் அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு சைன் இந்த கம்பெனி வந்து இனி வர சமயத்துல grow ஆக போகுதுன்னு. லாஸ்ட் குவாலிட்டி வந்து the company is buying back shares. ஒரு இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல நியூஸா இருக்கும். எப்போ ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸ் வாங்குதோ இதனால நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்மியாயிருது அண்ட் EPS அதாவது earnings per shares வந்து அதிகமாயிருது. இதனால ஸ்டாக் பிரைஸும் அதிகமாயிடும். சோ இதுதான் 13 குவாலிட்டிஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாக்ல இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல ரொம்பவே முக்கியமா நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க கூடாது, எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண என்னெல்லாம் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அண்ட் ஒரு கம்பெனியோட PE பேசிஸ்ல எப்படி சரியான ஸ்டாக்கை பிக் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயத்துங்களை அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம்.